எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. கடைசி நேரத்தில் மார்க்கெட்டில் செல்லிங் ப்ரெஷர் வந்து காளைகள் போய் கரடிகள் காலில் விழுகிற மாதிரி ஆயிடுச்சு. வீரனே இப்படி போய் காலில் விழுந்துட்டியே அப்படின்ற மாதிரி மனசு வருத்தம் என்பது இருக்குங்க நண்பர்களே. இருந்தாலும் இன்னைக்கு ஒரு ட்ரூ லீடர் சன் ஃபார்மா எப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான் பாருங்க. இன்னைக்கு அந்த பங்கு 9 rupees ஏறி இருக்கு, 0.5% ஏறி இருக்கு. ஆனால் அது முக்கியம் இல்லை, அடிமேல் அடி வச்சாதான் அம்மையும் நகரும் என்பது போல எவ்வளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி தன்னுடைய பழைய 6 month ஹை வந்திருக்கான் பாருங்க. மிகப்பெரிய ஒரு பங்கு சன் ஃபார்மா சரிந்து கிடந்திருந்தது. ஒரு செக்டர் லீடர் தான். அதாவது செக்டர் லீடர்களுக்குள்ளே என்ன பண்ணுறானுங்கன்னா, இப்போ ஐடி செக்டர் தான் செக்டர் லீடர், இன்ஃபோசிஸ், டிசிஎஸ்லாம் இருக்குது, கீழே விழுந்து கிடக்கிறானு. நம்ம அதை கண்டுக்காத நேரமாக பார்த்து திடீர்னு மேலே வந்து ஹாய் அப்படின்னு சொல்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. ஸோ இந்த சன் ஃபார்மா ஆல்மோஸ்ட் தன்னுடைய ஒரு 8 மாதத்தினுடைய உச்சத்தை திரும்பி 2வது முறையாக பிடிச்சிருக்கு. ஏற்கனவே ஒரு முறை பிடித்திருந்தது, மறுபடியும் சரிவு, மறுபடியும் சம்பாரித்து கொடுத்துருக்கான், மறுபடியும் சரிவு, மறுபடியும் சம்பாரித்து கொடுத்துருக்கான். ஸோ மிகப்பெரிய பங்குகளில் இந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க எப்படா ஒரு பங்கு சப்போர்ட்டில் வந்து உழுகும், செக்டர் லீடராக இருக்கணும், நல்ல பங்காக இருக்கணும், லாபம் செய்யக்கூடிய பங்காக இருக்கணும்னு பார்த்து சன் ஃபார்மாவை பிடிச்சி அவங்க ஜெயித்த நாள் இன்று. அவங்க கணக்குப்படி ஆல்மோஸ்ட் 14% பிடிச்சிருக்காங்க. ஒரு 3 மாதத்தில் 3 மாதம் கூட இல்லை, 2026 ஜனவரி பிப்ரவரி சமயத்தில் கீழே விழுந்தவன் தான். ஸோ 2 மாதத்தில் 14% இருப்பது என்னது குறைச்சலா? இந்த சமயத்தில் இன்றைக்கி நம்மளுடைய மார்க்கெட்டில் ரொம்ப பிரச்சனையானது எந்த செக்டர்னா பேங்கிங் செக்டர் தான். அதுலேயும் குறிப்பாக ஐசிஐசி பேங்க்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 months லோ அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கான். இந்த இடத்த வச்சுக்கிட்டு தான் அது பல முறை அந்த பங்கு கீழிருந்து ஏறுவதற்கூடிய வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இனி இந்த முறை என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் என்ன அசர்றவங்களா? அவங்கெல்லாம் அவங்களுக்கு எப்பெல்லாம் கண்ணு முன்னாடி சப்போர்ட்டு தெரியுதோ, சுடுடா அந்த பறவையை, அன்னை பறவை தப்பிச்சு ஓடிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வெயிட் பண்ணு, அடுத்தது எந்த சப்போர்ட் வருதோ அந்த சப்போர்ட் பார்த்து சுடுடா அந்த பறவையை அப்படின்ற மாதிரி சுட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் குறி வச்சா விழதானே வேணும் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உலகும். உடனே அதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்களா ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்களாம் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்துடும். 7ஆம் தேதி ஆனால் போதும், சின்ராஸை கையில் பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள். என்கிட்ட 225 ஷேர் இருக்குங்க, 7ஆம் தேதி ஆனால் போதும், உடனே போய் ஒரு 15,000 20,000 மார்க்கெட்டில் கொண்டு போய் பணத்தை போட்டுருவேன். அப்படி நான் என்ன பங்கு வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா செக்டர்னுடைய லீடர் முன்னணி பங்குகள் ஒரு 3-4 பேர்த்த குறித்து வச்சுக்குவேன். அதில் எவன்லாம் கீழே இருக்கானோ அல்லது எது பெஸ்ட்டாக எனக்கு தோணுதோ அதில் கொண்டு போய் நான் மாதமான 7ஆம் தேதி 15,000-20,000 ரூபாய் போட்டுருவேன். 2021 எனக்கு இதே தான் வேலை. இப்போ பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் இந்த 4 வருஷத்தில் எனக்கு ஒரு 45% லாபம் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருக்காப்புல. உண்மையில் இவருடைய லாபமெல்லாம் கடந்த 2 வருஷமாக தடைப்பட்டு போச்சு. யாருக்குன்னு பட்டுதோ நம்மளுடைய மார்க்கெட் வந்து பெருசாக ஏறவே இல்லை, ததிங்கினத்துவம் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கடந்த 2 வருடம் மட்டும் இவருக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தால் இவர் எங்கேயோ போயிருப்பாருன்ற நிலைமை தான். ஸோ இருக்காங்க ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லாம் பல்வேறு ஒவ்வொரு செக்டர்லேயும் லீடர்களை பிடிக்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. அப்புறம் ஏதாவது ஒரு செக்டர் மேலே வந்துடுது, ஏதாவது ஒரு செக்டர் கீழே வந்துடுது. அதனால் ரொட்டேஷன்லேயே வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கமே பாருங்கள், பணம் பூரா சமீபத்தில் போட்டது பூரா லாக் ஆகிடுச்சிங்க, பங்குகள்லாம் கீழே கிடக்குது, எப்போ ரிலீஃப் கிடைக்கும்னே தெரியல அப்படின்ற. சும்மா வருவாளா சுகுமாரி அப்படின்ற பழமொழிக்கு ஏற்ப நம்ம போய் மார்க்கெட்டில் வாங்கின உடனே அது மேலே போகும் நம்ம எப்படி எதிர்பார்க்க முடியும்? சில நேரங்களில் அப்படியே ஆப்போசிட், நம்ம ஏறுன்னு நினச்சி எடுத்திருப்போம், ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக கீழே வரும் பொழுது சும்மா எப்படியுமே நம்ம சம்பாதிக்க முடியாது. ஸோ அதுக்கு உண்டான ஹெட்ஜிங் இருக்கணும், அல்லது அதுக்குண்டான ஏற்கனவே ஒரு நண்பர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொன்ன மாதிரி ஒரு செக்டர் கீழே இறங்குதுன்னா வேறு செக்டரில் பணம் போட்டு அந்த சமயத்தில் எந்த செக்டர் மேலே வந்ததோ அதில் லாபம் புக் பண்ணக்கூடிய வலிமை என்பது வேணும். அல்லது ஒரு நல்ல ப்ளூ சிப் கம்பெனி தான் தற்போதைக்கு இறங்கிக்கிட்டு இருக்கேன், என்னைக்காவது ஒரு நாள் மேலே இது வருவானோ அப்படின்ற சமயத்தில் அதை ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் ஸ்மார்ட் மணி கான்செப்டுக்காரங்க மாதிரி எடுக்கக்கூடிய ஒரு வல்லமை என்பது வேணும். அதனால் வந்து நம்மளுக்கு பணம் என்பது மார்க்கெட்டில் லாக்காக தான் செய்யும். அதை விட்டு வெளியே வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது அப்படின்றத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கணும். இல்லைன்னா டிவிடெண்ட் பங்குகளை எடுத்து வச்சுக்கிட்டு நிறைய பேர் உட்காந்துடுறாங்க, அதுலேயும் வருமானம் வரதான் செய்யுது.
அடாடா, இங்கே பார்த்தீங்களா நண்பர்களே, ஒரு நண்பருக்கு நடந்த கொடுமையை. நான் என் போர்ட்ஃபோலியோ கீழே இறங்கிடக்கூடாதுன்னு ஹெட்ஜிங் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. புட் ஆப்ஷன் போன்றது சில பேர் எடுப்பாங்க, சில பேர் மல்டி அசட்ஸ் எடுத்து ஒரு மாதிரி காப்பாற்றிக்குவாங்க. அப்படி நான் ஹெட்ஜிங் பண்ணியிருந்த கோல்டை உபயோகப்படுத்தி கடைசியில் பார்த்தா போர்ட்ஃபோலியோவும் இறங்கி கிடக்குது, கோல்டும் இறங்கி கிடக்குது அப்படின்றாரு. அது என்னன்னே தெரியலிங்க. ஒரு 1.5 வருஷமாக 2025 பார்த்தீங்கன்னா கோல்டு என்பது ஏறி ஈக்குட்டி மார்க்கெட்டுக்கு நல்ல ஒரு அருமையான ஹெட்ஜிங்காக தான் இருந்தது. ஆனால் என்னென்னு தெரியல, இந்த 2026 பிறந்ததுலேருந்து கடந்த 1.5 மாதமாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்ஜிங் வேலை செய்ய மாட்டேங்குது. அது சமீபத்தில் என்ன தகவல் அப்படின்றது தெரில. ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அமெரிக்கா தன்னுடைய டாலரை மறுபடியும் ஸ்ட்ரென்தன் பண்ணுற மாதிரியான ஒரு வேலை எடுத்துக்கும். அதுக்குண்டான யூஎஸ் ஃபெட்டை மாற்ற போகிறாங்க, ட்ரம்ப் அவர்கள் அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்க போகிறாரு அப்படின்ற ஒரு செய்தி ஒன்று வந்தது. அதுக்கப்புறம் 1.5 மாதமாக என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இறங்கும் பொழுதெல்லாம் ஏறிக்கொண்டு வந்துட்டு இருந்த தங்கம் மார்க்கெட் இப்போ 1.5 மாதமாக இறங்கி கிடக்கு. ஆனால் கோல்டுமே இறங்கி கிடக்கு, அல்லது கோல்டுனுடைய விலையில் பெருசாக மாற்றம் இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஏன்னு தெரில, கடந்த ஒரு 1.5-2 மாதமாக கோல்டினுடைய ஏற்றம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் ஈக்குட்டியில் நிறைய பேர்த்துக்கு மல்டி அசட்டில் போனவங்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்குது. எப்படி ட்ரம்ப் இந்த சனி ஞாயிறு ஏதாவது பெருசாக ஏதாவது பேசி விட்டாருன்னா, இங்கே பாருங்கள், ஒரு நண்பருக்கு அருமையான விஷயம். சூப்பர் சூப்பர் சூப்பர். அதாவது இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் எந்த செக்டர் செய்தியில் இருக்குன்னா, இந்த டிஃபென்ஸு ரயில்வேஸ் தான் செய்தி இருக்குது. ரயில்வேஸில் இன்றைக்கி தான் செய்தி வந்தது, டிஃபென்ஸில் கடந்த 3 நாட்களாகவே செய்தி இருக்குது. அதனால் பல பங்குகள் இந்த 2 செக்டரில் ஏறிச்சு. அதனால் ஒரு அருமையான எனக்கு மகிழ்ச்சி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பருக்கு பதிவிட்டிருக்காரு. இன்னைக்கு செக்டரில் ரயில்வே துறை போக வேற ஒரு செக்டரில் இன்றைக்கி செய்திகள் வந்திருக்கு. ட்ரிங்கிங் ஸ்டாக்ஸ் அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதில்ல, உடம்புக்கு கெடுதல் தரக்கூடிய தீங்கு தரக்கூடிய ப்ராடக்ட்டுகளுக்கெல்லாம் கவர்மெண்ட் அதிகமான வரி போடுறாங்க. சமீபத்தில் கூட ஐடிசி சிகரெட்டை விட்டு சம்பாதிக்கக்கூடிய அந்த பங்கு மிகவும் மோசமான ஒரு சரிவை சந்தித்திருந்தது அந்த சிகரெட்டினுடைய டேக்ஸ் உயர்வால். ஆனால் இன்றைக்கி இந்த ஆல்கஹால் சம்மந்தப்பட்ட பங்குகள் மேலே ஏன் ஏறிச்சு அப்படின்னா, கர்நாடகாவில் இருந்து வந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட், அவங்களுடைய டேக்ஸ் ட்ரீட்மெண்ட். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு பாட்டிலில் தண்ணி இருக்குது, ட்ரிங்கிங் மேட்ரு இருக்குதுன்னு வச்சுங்க. ஆனால் மொத்தமாக டேக்ஸ் அந்த பாட்டிலுக்கே மொத்தமாக டேக்ஸ் போட்டால் இது என்ன அநியாயம். ஸோ கர்நாடகாவிலேருந்து ஒரு செய்தி வந்தது, கர்நாடகா வுட் அடாப்ட் எ குளோபலி ரெகக்னைஸ்டு டாக்ஸேஷன் சிஸ்டம் அப்படின்ற ஒரு தகவல் வந்த உடனே இன்றைக்கி லிக்கர் ரிலேட்டடான பல்வேறு பங்குகள் லேசாக மேலே வந்திருந்தது. ஸோ அடுத்து சில நாட்களுக்கு ஃபோக்கஸில் இருக்கக்கூடிய செக்டர்கள் என்னென்னா, இந்த டிஃபென்ஸ் இருக்குது, ரயில்வே துறை இருக்குது, அது கூட இந்த ட்ரிங்கிங் ரிலேட்டடான பங்குகளும் சேர்ந்துருச்சு. அந்த நியூஸே வரலினாலும் பரவாயில்ல. இப்போ யுனைடெட் ப்ரூவரிஸ் அப்படின்ற பங்கெல்லாம் எடுத்து பார்க்குறோம். எப்போ ஒரு தடவை 1400 கீழே விழுந்திருக்கான். அது என்னைக்கு ரேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போன வருஷம் 2023 ரேட்டில் விழுந்திருக்கான். உடனே ஸ்மார்ட் மணி கான்செப்ட்காரங்களை கண்ணை உறுத்தி இருக்கும். இந்த நியூஸ் வந்தால் என்ன, வரலினா என்ன, அந்த இடத்துல என்ட்ரு ஆயிருந்திருப்பாங்க. 200 days மூவிங் ஆவரேஜ் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வரும்பொழுது அவங்க ஒரு சந்தோஷமான இடத்துல உட்காந்துருப்பாங்க. எதுக்குப்பா தம்பி நீ இப்போ மேலே இங்கேயும் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சமீபத்தில் அதிகமான வாலட்டிலிட்டி இருந்த பங்குகள் அப்படின்றதுல இந்த ஏஜிஸ் ஒபாக் டெர்மினல்ஸ் அப்படின்ற பங்கு உண்டு. அது மொத்தமே ஒரு குவார்ட்டருக்கு 62 கோடி லாபம் செஞ்சு கொண்டு இருந்தாலும், சமீபத்தில் வந்திருக்கக்கூடிய செய்திகள், இந்த க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட்டு, எல்பிஜி டிரான்ஸ்போர்ட்டு, அதனுடைய ஹேண்டிலிங் போன்ற சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்னால இந்த ஏஜிஸ் ஒபாக் டெர்மினல்ஸ் அப்படின்ற பங்கு 52 வீக் லோவில் உட்கார வச்சுக்கிட்டு, இது ஒரு சென்டர் பாயிண்ட். இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே இங்கேயும் ஆட்டிக்கிட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், இப்படி சின்னதாக ஆடிக்கிட்டு இருக்கியே, திடீர்னு பெருசாக ஆட ஆரம்பிச்சின்னா என்ன ஆகிறது? மேலே அண்ணாந்து பார்த்தா 300, கீழே குமிஞ்சு பார்த்தா 100 இருக்கு. ஸோ தற்போதைக்கு 52 வீக் லோவில் உட்காந்துக்கிட்டு கண்ணா பின்னான்னு ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்திகளில் இந்த ஏஜிஸ் ஒபாக் அப்படின்றதும் வருது. அதுக்கு மிக முக்கியமான காரணம் சமீபத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய ஈரான் யூஎஸ் வார். நண்பர்களே, இன்னொரு குட் நியூஸ், இது பொதுமக்களுக்கு குட் நியூஸ், இன்வெஸ்டர் முதலீட்டாளர்களுக்கு இல்லை. ஸோ இன்றைக்கி தங்கத்தினுடைய விலை லேசாக குறைஞ்சிருக்கு. கடந்த ஒரு மாதத்தில் நீங்கள் பார்க்கும்பொழுது பெருசாக ஏறல, 5% என்பது தான் ஏறி இருக்குது. இந்த வருஷ ஸ்டார்டிங்கிலிருந்து பார்த்தோம்னா 18% ஏறி இருக்குது. ஏப்பா இது உங்களுக்கு பத்தாதா அப்படின்ற ஒரு மனநிலை தான் நிறையா பேர்த்துக்கு. ஒரு வருஷம் கூட இன்னும் முடியல. இந்த 2026 பிறந்ததுலேருந்து அதுக்குள்ளே 18% மாற்றமாக இருக்குது. இந்த பிப்ரவரி மாதத்தில் மட்டும்தான் அவன் பெருசாக எந்த பக்கம் மூவ்மெண்ட் இல்லாமல் ஒரே விலையில் சுற்றிக்கிட்டு இருக்கான்.
நண்பர்களே, ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய பங்கு எவ்வளவு தூரம் கடும் சரிவு ஆவான்னு நம்மளுக்கு தெரியாது, எவ்வளவு தூரம் ஏறுவான்னு தெரியாது. இன்னைக்கு இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள்ஸ் என்பது 5% ஏறி இருக்கு. மொத்தமாக அவன் சாதித்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமீபத்தில் 2024 அது மொத்தமாக இறங்கியது 58%, 60%ன்னு போடுங்களேன். எப்படியும் ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு 80% வரைக்கும்லாம் கிராஷ் ஆகலை, பட் 60% கிராஷ் ஆகிருக்கான். அவன் தொடர்ந்து 160 கோடி லாபம் என்பது பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக இருக்குது. ஸோ இந்த ஃபினோலெக்ஸ் கேபிள் 60% இறங்கிய பிறகு தற்போது கடும் சரிவுக்கு அப்புறம் இப்போ கடும் ஏற்றம். அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 37% ஏறி இருக்குது. சமீபத்தில் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை வந்து 2024 ஒரு முறை தாண்ட முயற்சி செஞ்சால் யாருக்கிட்ட வந்து என்ன வேலையை பார்க்குற அப்படின்னு சொல்லி அவனை கீழே இறக்கி விட்டாங்க. 2 வருஷம் கழித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரென்த்தை சேர்த்திக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ இந்த பங்கு மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்குது. ஸோ இறங்கியது 60% இருக்குது, ஏறியது தற்போதைக்கு 37% இருக்குது. அதாவது இருக்கிறதுலே உச்சம், இருக்கிறதுலே டவுன் அப்படின்றத பொறுத்து. ஒரு நண்பருக்கு சில நாட்கள்லேயே 3 லட்ச ரூபா லாஸ் ஆயிடுச்சு. நம்ம என்ன பாவம் பண்ணோம், நம்ம பாட்டுக்கு சும்மா தான் இருந்தோம். திடீர்னு ஈரான் யூஎஸ் வார் நியூஸ் வந்து நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ இப்படி போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. பட் 3 லட்ச ரூபா போனாலும் பரவாயில்ல, இன்னுமே ஒரு 5 லட்ச ரூபா லாபத்தில் தான் இருக்கிறதுனால எனக்கு ஏதோ கொஞ்சம் மன அமைதி இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் கமெண்ட் போட்டிருக்காரு. ஒரு நண்பர் சொல்கிறாரு, நானும் இந்த மார்க்கெட்டை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் வர்றேன், ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கிட்டு வரேன். இறங்கும்போது அவன் பாட்டுக்கு நின்று நிதானமாக இறங்கி போய்கிட்டே இருக்கான். ஆனால் ஏறும்போது ஏதோ இந்த திருட்டுக்கோழி லபக்குன்னு யாரும் பார்க்குறதுக்குள்ளே எடுத்து சாப்பிட்ரும்ல கொத்தி. அது மாதிரி யாரோ நம்ம கிட்டேருந்து பணத்தை பிடுங்கிட்டு போகிற மாதிரியே ஏதோ ஒரு அவசரமாக தான் மேலே ஏறுறான். அதுக்கப்புறம் தொடர்ந்து ஏறுறதில்ல. ஆனால் இறங்குறது பாருங்கள், 30%, 40% தொடர்ந்து வாங்கி வச்ச பங்குகள் இறங்குது. ஏறுறப்ப மட்டும் ஏதோ இந்த திருட்டுக்கோழி லபக்குன்னு மேலே ஏறுது. நீங்கள் சொல்கிறது வாஸ்தவம் தான், பட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது வந்து முதல்லையே பல சப்ஸ்கிரைபர்கள் கமெண்ட் போட்டிருக்காங்க. மார்க்கெட் ஏறும்போது மெதுவாக ஏறுது, ஆனால் இறங்கும்போது லிஃப்ட்டில் இறங்குது, ஏறும்போது படியில் நடந்து வருது அப்படின்ற மாதிரி பலதரப்பட்டது இருக்குது. ஆனால் நீங்கள் புதுசாக நீங்கள் அதை வந்து உணர்ந்து இருக்கிறது வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயந்தான். ஸோ மார்க்கெட்டில் திடீர்னு மகிழ்ச்சி வரும், திடீர்னு துக்கம் வரும். அப்படித்தான் இந்த எம்ஆர்பிஎல் போன்ற எத்தனையோ பங்குகளுக்கு திடீர்னு சவால்கள் நிறைய வந்து கீழே விழுந்துருவான், அப்புறம் சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி ஏறிடுவான். ஒரு நண்பர் முதல்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தார் பார்த்தீங்களா, அதாவது நம்மளால் ஒரு 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 ஃபுல் ரவுண்டு, ஒரு ஃபுல் சைக்கிள் ஒருத்தர்னால போயிட்டு வர முடிஞ்சதுன்னு வச்சுங்க. மொத்தம் ஒரு 20 முக்கியமான செக்டர் இருக்குதுன்னு வச்சுக்கோம். அந்த 20 முக்கியமான செக்டருக்குள்ளேயும் ஒருத்தர்னால போயிட்டு வெளியே வர முடிஞ்சிருச்சுன்னா, ஏதாவது ஒரு செக்டர் டக்குன்னு மேலே வருவான், ஏதாவது ஒரு செக்டர் கீழே வருவான். அப்புறம் வந்து மாதமான அதான் 7ஆம் தேதியானா ஓடி போய் 10-20 பணம் போடுற வேலையாச்சே. ஸோ பணம் உள்ளே வர்றதுக்கு எந்த ஒரு காலகட்டத்திலையும் குறைச்சலே இல்லை. அப்புறம் ஒரு ஃபுல் ரவுண்ட் அப்படின்றது கம்ப்ளீட் ஆன பிறகு எனக்கு அப்படித்தாங்க. எனக்கு முதல்ல ஆரம்ப கட்டத்தில் வந்து பெருசாக வருமானம் இல்லை, பட் ஒரு குறிப்பிட்ட அளவு டிவிடெண்ட் தரக்கூடிய பங்குகளை சேகரித்த பின்பு அப்புறம் மாதமானால் அல்லது 3 மாதத்துக்கு ஒருக்கா தான் ஒரு டிவிடெண்ட் வருதுன்னு வச்சுங்க. அதை மாத கணக்கிலே போடுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவு நம்ம ஒரு ஃபுல் ரவுண்டு சேர்த்திட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு என்பது கம்மி. ஸோ இந்த எம்ஆர்பிஎல் அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள், இதுவும் ஒரு செக்டர் தான். அந்த செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு, ரிஃபைனரி செக்டரில் ஒரு கட்டத்தில் வந்து 280 ரூபா போயிருப்பான். அதுக்கப்புறம் இறங்குறத பார்த்தோன்னே ஏதாவது ஒரு டைமில் வந்து ஆவரேஜோ அல்லது ஏதாவது ஒரு இடத்துல பணமோ போட்டுக்கிட்டு இருக்கீல, திடீர்னு 80 ரூபா இருந்தவன் மறுபடியும் 200 ரூபா வந்துட்டான் பார்த்தீங்களா. ஸோ இந்த நண்பர் சொல்கிற மாதிரி தான், இறங்கும் பொழுது அவன் ஏதோ ஒரு இடத்துக்கு போய் நின்றுட்டு அப்புறமா மேல் நோக்கி வர்றான். வரட்டும், என்னமோ ஆகிட்டு போகுது. ஆனால் ஒருத்தர்னால ஒரு ஃபுல் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அவங்க மாதிரி ஆசுவாசமாயிடுறாங்க. இது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். இதே கவர்மெண்ட் அதிகாரிகள்னால் அவங்களும் என்ன வேலை பார்க்க கவர்மெண்ட் அதிகாரினா உடனே செட்டில் ஆகிடுறாங்களா? கிடையாது. பல வருடம் கஷ்டப்பட்டு படித்து வேலையை பார்த்து அப்புறம் லோனெல்லாம் எடுத்து வீடு கட்டி அவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 வயசில் தான் ஃபுல் செட்டில்டு அப்படின்றது ஆகிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஃபுல் செட்டில்டு ஆகணும்னா தொடர்ந்து பணம் போடக்கூடிய கெப்பாசிட்டி என்பது இருக்கணும். பல செக்டர்களை, அதுலேயும் குறிப்பாக செக்டர் லீடர்கள் மட்டுமே கவனிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம் இருக்கணும். திடீர்னு போய் ஏதாவது லாக் ஆகிடக்கூடாது. ஒரு நண்பர் கூட சொல்லியிருந்தார் பார்த்தீங்களா, நான் போய் என் பணம் பூரா லாக் ஆகிடுச்சு அப்படின்ட்டு.
பணம் லாக் ஆகிடுச்சுன்னா அப்புறம் மறுபடியும் இவருக்கு தான் அப்புறம் 225 ஷேர் வச்சுருக்காரு, இவருக்குமா லாக் ஆகாமல் இருக்கும். ஐடி பங்கெல்லாம் எடுத்திருந்தாருன்னா கண்டிப்பாக அது கும்பா தான். அது சமீபத்தில் 20-30% இறங்கி கிடக்கு அந்த துறை பங்குகள்லாம். ஸோ நண்பர்களே, வேறு வழியே இல்லை, இதுதான் நம்ம தொழில். நம்ம தொழிலினுடைய டிசைன் இப்படி தான். ஒரு நண்பர் கூட சொல்கிறாரு பாருங்க, முதல்ல நான் போய் ஒரு 500 1000 தான் அட்டெம்ப்ட் அடிக்கிறேன், அதுக்கப்புறம் அவனை ஆவரேஜ் பண்ணுறக்கு 5000 10,000 போட வேண்டியதாக இருக்குது அப்படின்றாரு. வேறு வழி இல்லை, அந்த மாதிரி பண்ணி தான் நம்ம ஜெயிச்சு வர வேண்டியதாக இருக்குது. ஏன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் என்பது ஒருத்தர் போய் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்களுக்கு மகிழ்ச்சி என்பது மார்க்கெட்டில் வரல. நீங்கள் எஸ்ஐபி மூலியமாக நீங்கள் பணத்தை நீங்கள் சேகரிக்கிற மாதிரி இருந்தாலும் அப்போவும் நீங்கள் ஒரு லம்சம் ஒரு கார்பஸை சேர்த்துற வரைக்கும் என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு குறிப்பிட்ட டைம் மார்க்கெட்டுக்கு தேவைப்படுது, மார்க்கெட்டில் நம்ம சாதிக்கிறதுக்கு. அதை பொறுமையாக கடந்து போவோமே. திடீர்னு நீங்கள் ட்ரேடிங் பண்ணி இருக்கிற பணத்தை பூரா நஷ்டம் பண்ணால் தான் அப்புறம் கும்பா. பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேகரிச்சுட்டு போயிட்டுருக்கு. இல்லை சிறுதுளி பெருவெள்ளம், எவ்வளவு அழகாக நம்ம ஊரில் சொல்லி வச்சுருக்காங்க பாருங்கள். அதுக்கு நானே ஒரு எடுத்துக்காட்டு. நான் இந்த 4 வருஷமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேகரிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் பார்த்தா அது ஒரு அளவுக்கு ஓகே, ஓரளவுக்கு டீசென்ட் அப்படின்ற மாதிரி வருது. இன்னும் 4-5 வருஷம் கழித்து பார்க்கும்பொழுது அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா எனக்கும் ஒரு கௌரவமாக இருந்ததுன்னா மகிழ்ச்சி தான். நிறைய பேர் சொல்கிறாங்க, முதல்லலாம் ட்ரேடிங் பண்ணி லாஸ் பண்ணிகிட்டு இருந்தேங்க, அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய வீடியோக்களில் வரக்கூடிய தகவல்லாம் வச்சு முதலீடு பண்ணும்பொழுது அந்த லாஸ் எல்லாம் கூட கவர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய கமெண்ட்டுகள்லாம் மனசுக்கு உண்மையிலேயே ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய கமெண்ட்டாக இருக்குது. என்றைக்காவது ஒரு நாள் ஒரு 1C அப்படின்ற நான் ரீச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். இந்த கழுதுகெட்ட குட்டிச்செவரு அப்படின்ற மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ரேலி ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், இந்த ட்ரேடர்கள் எப்படியாவது ஏதாவது அதை விற்று சம்பாதிக்க முடியுமா அப்படின்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அப்படியே இந்த அசோக் லைலாண்ட் அப்படின்ற பங்கு ஒரு ஏவுகணை மாதிரி அவன் பாட்டுக்கு கடந்த ஒரு வருஷமாக அவன் பாட்டுக்கு சிவனேன்னு மேலேயே போய்கிட்டு இருந்தான். சமீபத்தில் கொஞ்சம் சுமாரான செய்திகள் வந்ததுனால ஃபர்ஸ்ட் டைம் இன் லாஸ்ட் 6 months 50 days மூவிங் ஆவரேஜ் என்பதை தொட்டு இன்றைக்கு க்ளோஸ் ஆகிருக்கு. 4% என்பது சமீபத்தில் இல்லாத அளவு இன்றைக்கி இறங்கி இருக்கு. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியாக இருந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.